Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Exercise 3.11ல question number 1. என்ன கேட்டிருக்காங்க? Solve the following quadratic equations by completing the square method. இதில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அழகான லாங் வீடியோவை போடலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9x ஸ்கொயர் minus 12x plus 4 equal to 0. இதை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா இதற்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதாவது ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இதை செய்ய முடியாது. அதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த பேட்டர்னில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த பேட்டர்னில் இருக்கான்னா எஸ், இது அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஸ்டெப் 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏ ஈக்குவல் டு 1 செக் பண்ணுங்கள். இங்கே ஏ ஈக்குவல் டு 9 இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும்? 1 மாற்றணும். அப்போ என்ன செய்யுங்க? இந்த ஹோல் ஈக்குவேஷனை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 9ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 டிவைட் பை 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 3 3s are மைனஸ் 4 by 3x. அடுத்தது ப்ளஸ் 4 by 9 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஸ்டெப். ஓகேயா? அடுத்தது ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 4 by 9 இந்த பக்கம் போனால் என்னவாகும்? மைனஸ் 4 by 9 ஆகும். ஓகேயா? இது மூணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கோங்க, அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 by 3-ஐ 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 by 3 டிவைட் பை 2னா மல்டிப்ளை பண்ணி இங்கனே போட்டுடுங்க. சரி, அப்போ கேன்சல் பண்ணால் 2 1s are 2 2s are ஈக்குவல் டு 2 by 3. இந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் ப்ளஸ் பண்ணுங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x ப்ளஸ் 2 by 3 the whole square ஈக்குவல் டு இந்த பக்கமும் மைனஸ் 4 by 9 ப்ளஸ் 2 by 3 the whole square போட்டுக்கோங்க. ஓகேயா? இப்போ இது ஒரு பேட்டர்னில் வந்துடும். இதில் ரெண்டே பேட்டர்ன் தான். ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இன்னொன்று ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், மைனஸில் வந்தால் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? வேர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு 2 by 3. அதாவது இந்த ஸ்கொயரை நீக்கி இதை ஏ எடுத்துக்கோங்க, இது பியை எடுத்துக்கோங்க. எப்படி எழுதலாம்? எக்ஸ் minus 2 by 3 the whole square. Okay, it is of the form a minus b whole square, where a minus b whole square equal to a square minus 2ab plus b square equal to minus 4 by 9 plus இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 square 4 divided by 3 square 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? x minus 2 by 3 the whole square equal to LCM 9 எடுத்தீங்கன்னா 4 minus 4 equal to 0. so 0 by anything is nothing. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. அடுத்ததான் என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். we get x minus 2 by 3 ஈக்குவல் டு இந்த பக்கம் ரூட் போட்டிங்கன்னா ரூட்டுக்கு ஸ்கொயர் போயிடும். 0வை ரூட்டில் போட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 by 3 இந்த பக்கம் என்ன ஆகும்? ப்ளஸ் 2 by 3 ஆகிடும். ஓகேயா? இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னு இல்லையா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 by 3 2 by 3. தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2.
ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த பேட்டர்னுக்கு மாற்றணும். மாற்றிடலாமா? இதை பை 1 அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவோம். நவ் பை யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1ஆல் இன்ட்டு பண்ணால் இந்த 5x ப்ளஸ் 7 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இது அங்கே போயிடும். 3x ப்ளஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1. 5x plus 7 equal to, first 3x ஆல் multiply பண்ணுங்க. 3x into x equal to 3x square. 3x into minus 1 equal to minus 3x. Again 2 ஆல் 2 into x equal to plus 2x. Plus into minus minus 2 ones are 2. Okay. 5x plus 7 equal to 3x square. அடுத்து minus 3x plus 2x, அதாவது 2x minus 3x equal to minus x minus 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவரில் இதான் பெரிய நம்பர் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, LHS இந்த பக்கம் எடுத்து தந்துருங்க. 3x square minus x minus 2. இந்த plus 5x அந்த பக்கம் போனால் minus 5x ஆகிடும். ப்ளஸ் 7 மைனஸ் 7 ஆகிடும். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஆர்டர் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 3x ஸ்கொயர், எக்ஸ் 2 டேர்ம் இருக்குது, மைனஸ் 1x மைனஸ் 5x விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6x. நம்பரில் மைனஸ் 2 மைனஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாமே பாருங்கள் 3யோட மல்டிப்ளாக இருக்குது. ஸோ 3s காமன், அது வெளியே எடுத்துடலாமா? 3 into x square minus 2x minus 3 equal to 0. இப்போ இந்த multiply இந்த பக்கம் டிவைடாக மாறும். ஸோ 0 by anything is nothing. Then the equation becomes x square minus 2x minus 3 equal to 0. It is called standard form. Okay. அடுத்த ஸ்டெப் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை செக் பண்ணணும். அதாவது a ஈக்குவல் டு 1 எஸ், இங்கே a ஈக்குவல் டு 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? நம்பரை ஆர்எஸ்எஸில் எடுத்து போயிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் எந்த பக்கம் ஆகும்? ப்ளஸ் 3 ஆகிடும். ரைட், அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 divided by 2 is equal to 1. வந்த ஆன்சர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கம் ப்ளஸ் பண்ணுங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர். Now it is of the form a square minus 2ab plus b square which is equal to a minus b the whole square, where a equal to x minus b equal to 1. x minus 1 the whole square equal to 1 square 1. So 3 plus 1 equal to 4. இப்போ என்ன செய்யணும்? the square remove பண்ண taking square root on both side. we get root போட்டிங்கன்னா ஸ்கொயர் போயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேயா? இப்போ என்ன செய்யுங்க? இந்த எக்ஸ் மைனஸ் 1 இதோட ஈக்குவேட் பண்ணுறப்ப முதல்ல ப்ளஸ் 2 எடுத்துக்கோங்க, தென் மைனஸ் 2 எடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து பக்கம் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ 2 + 1 3. அடுத்தது x minus 1 equal to minus 2. Therefore, x equal to the minus 1 அந்த பக்கம் plus 1 ஆயிடும். So 1 minus 2 equal to minus 1. அப்போ x க்கு ஆன்சர் வருது x equal to 3 or minus 1. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு சமயம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்தீங்க. இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். அல்ஜிப்ராவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இது. அதனால் தவறாமல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.